இந்த மாதிரி அந்த விசையை நாங்கள் பிரித்து கொள்ள வேணும். தளத்தின் வழியான பிரிப்பு கூறு, தளத்துக்கு செங்குத்தான பிரிப்பு கூறு பார்க்கறது. அந்த உராய்வு தொழிற்படுறதாக இருந்தால் அந்த பிரச்சனை இந்த மாதிரி வரும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாங்கள் போன வகுப்பில் விளங்கியிருக்கிறோம். ஸோ இனி நீங்கள் சாய்தளங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆராய்றதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து அங்கே கிடைச்சிட்டு. இப்போ நாங்கள் தொடர்ந்து இனி அந்த மாதிரியான உதாரணங்களை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நாங்கள் இனி பேப்பர் டிஸ்கஷனில் வேறு ஏதாவது பிரச்சனை வரும்போது அதை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சும்மா ஒரு ப்ராப்ளம் மட்டும் தாரன் சாய்தளங்களில் நாங்கள் இன்றைக்கு கப்பிகளில் இருக்கிற இயக்கத்துக்கு போக போகிறோம். புள்ளியில் இருக்கிற மோஷன்ஸ்க்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ இப்போ ஒரு சின்ன கேள்வி பார்த்துட்டு அதனால போகும். இது எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சாய்தளம் சாய்வு கோணம் தீட்டா சமன் 60 பாகங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இந்த தளத்துல ஒரு 20 கிலோகிராம் பிரிவு இருப்பதாக இருக்கட்டும். 20 கிலோகிராம் பிரிவு. இந்த சாய்தளத்தை நாங்கள் மேல் நோக்கி ஆரம்புகள் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இயக்கணும். 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆரம்புகளை மேல் நோக்கி இயக்கிறோம். இங்க இருக்கிற உராய்வு குணகம் போதுமானதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் சில நேரம் நாங்கள் மேல் நோக்கி இயக்கும் போது துணிக்கை தளத்தை விட்டு வழக்கி கீழே இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா இருக்கைக்கே வழக்கி இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்க அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. மேல் நோக்கி ஆரம்பினாலும் சரி இருந்தாலும் சரி எப்பவும் துணிவு இந்த இடத்துல தளம் சார்பாக வளர்க்கிற அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. போதுமான உராய்வு இருக்குது. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால் நாங்கள் அதை மேல் நோக்கி ஆரம்பிக்கும் போது இந்த தளங்களுக்கு இடையில் தொழிற்படுகின்ற உராய்வு விசை எவ்வளவு? இதை நீங்க காணிச்சு காட்டணும். சரிங்களா? தளங்களுக்கு இடையில் தொழிற்படுகின்ற உராய்வு விசை எவ்வளவுன்றதை காணிச்சு காட்டுங்க. செய்யணும். வேகமாக மெசேஜ் பண்ணுங்க. உங்க உண்மையான பெயரை எல்லாரும் வச்சுட்டு இருக்கோம். uh, 97929gmail.com not 21221 என்னோட பாஸ்வேர்ட். உண்மையான பேரை வையுங்க. Oppo A5s உங்களோட ரினேம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட பேர் என்னன்றத 12043. Yeah, very good. நீங்க ஆன்சர் பண்ற வேகம் தான் விஷயம். நிறைய டைம் கொடுத்தா நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. கேள்வி தந்த உடனே ஆன்சர் பண்றதா நீங்க மேட்டர். உங்களோட ஆன்சர் சரியா இருக்குது. ஆன்சர் பண்ற ஸ்பீடும் சரியா இருக்கு. இன்னும் ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுவா. இன்னும் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சா நான் விளங்கப்படுறேன்.
சரி, கவனிங்கோ. இது ரொம்ப எளிமையான பிரச்சனை. இங்க நாங்கள் இந்த மேல் நோக்கி ஆறுமுடுக வைக்கிறதுக்கு முன்ன இது இந்த குச்சி சாய்தளத்துல ஓய்வாக இருந்த நிலைமையில பார்த்தோம்னு சொன்னாங்க. குச்சியினுடைய நிறை கீழ் நோக்கி தொலைப்படுறது 200 நியூட்டன், 20 கிலோகிராம் திணிவு. நிறை 200 நியூட்டன். இந்த நிறைய நாங்கள் தளத்துக்கு செங்குத்தான பிரிப்பு கூறு எவ்வளவு பார்க்கறாங்க, தளத்துக்கு சமாந்தரமான பிரிப்பு கூறு எவ்வளவு பார்க்கறாங்க. இங்க செங்குத்தான பிரிப்பு கூறு காஸ் பிரிப்பு கூறாக வாழ தெரியும் உங்களுக்கு. காஸ் 60 என்பது அரை, அப்ப 200, அதுல அரை பெருக்கினா இந்த செங்குத்தான பிரிப்பு கூறு 100 நியூட்டன் சொல்லியும், சமாந்தரமான பிரிப்பு கூறு சாயின் பிரிப்பு கூறாக வரும். அது 100 நியூட்டன் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த குச்சி சாய்தளத்துல ஓய்வாக இருக்க வேண்டும் என்றால், இங்கே உராய்வு விசை, தளம் குச்சிக்கு உராய்வு விசை 100 வழங்கி இருக்க வேண்டும். தளத்தின் வழியை கீழ் நோக்கி இருக்கிற விசை, அப்ப தளத்தின் வழியை மேல் நோக்கியும் அதே அளவான விசை தொலைப்பட்டால் தான் இந்த அச்சின் வழியான சமநிலை பார்க்கலாம். அதே போல தளம் செங்குத்தான விசை அதற்கு சமனானதாக 100 நியூட்டன் வழங்கி இருக்க வேண்டும். இதை இன்னொரு மாதிரி சொல்றதா இருந்தால், இந்த விசை ரெண்டும் சேர்த்து, ரெண்டு விசைகளும் தளத்தால் வழங்கப்பட்டது. இது ரெண்டும் பூமியால் வழங்கப்பட்டது. நாங்கள் ஒரு விசையை ரெண்டா பிரிச்சுட்டு இருக்கிறோம். அங்கேயும் தளம் வழங்கின விசை ரெண்டு கூறாக, தளத்துக்கு சமாந்தரமான கூறாகவும் தளத்துக்கு செங்குத்தான கூறாகவும் தான் தனித்தனியாக சொல்லியிருக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கூறாக நாங்கள் எழுதியிருந்தால் அது இப்படியே மேல் நோக்கி தொலைப்படுகின்ற 200 நியூட்டனாக இருந்திருக்கு. கீழையும் 200 நியூட்டன் தான், நாங்கள் புவியீர்ப்பு விசை 200 நியூட்டன் தான். அந்த மாதிரி பிரிப்பு கூறு, இந்த மாதிரி பிரிப்பு கூறு எடுத்த நாங்கள் தளம் வழங்கினதும் அதே போல ரெண்டு கூறுகள் இருந்தால் அதன் விளைவுகளும் 200ஆகத்தான் வந்திருக்கு. இதுல என்ன புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு விசை என்று சொல்றதுக்கு பதிலாக இந்த ஒரு விசை சொல்லலாம், அந்த ரெண்டு விசை சொல்றதுக்கு பதிலாக இந்த ஒரு விசை சொல்லலாம். இப்போ குச்சியினுடைய சமநிலை என்பது பூமி கீழே இருக்கிற 200 நியூட்டனுக்கும் தளம் விளைவுகளாக சரியாக மேல் நோக்கிய, விலக்குக்காக மேல் நோக்கிய தளம் வழங்கின இந்த 200 நியூட்டன் அந்த ரெண்டு விசைகளால குட்டி இங்க சமநிலையில் இருக்கு. இவ்வளவுதான் மேடம். இது நாங்கள் ஓய்வாக இருக்கிற போது பார்க்கிற பிரச்சனை. எவ்வளவு செங்குத்து மரதாக இருக்கிற போது இந்த அளவான உராய்வு தொலைப்பட வேண்டியது. 100 நியூட்டன் செங்குத்து மரதாக இருக்கிற போது இந்த அளவான உராய்வு தொலைப்பட வேண்டியிருக்கு. இப்படி இருந்தால் அது சமாளிக்கும். இந்த மாதிரி இவ்வளவு உராய்வு தொலைப்படுறதா இருந்தா இங்க என்ன உராய்வு குணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை பற்றி நாங்கள் கதைக்கலாம். இது வர்க்கமூலம் 3 என்ற அளவான உராய்வு குணம் இருக்க வேண்டியிருக்கும். அது இருக்கலாமா இல்லையா என்ற கதையெல்லாம் விடுங்க. அதை பற்றி நாங்கள் ஆராய வேண்டாம். வர்க்கமூலம் 3 என்ற அளவுக்கு 1.3 என்ற அளவில் உராய்வு குணம் இருக்கலாமா இல்லையா, அதெல்லாம் வேறு இருக்குது. இது சமநிலை இருக்குது என்று சொன்னா கட்டாயம் அந்த மாதிரி உராய்வு குணம் இருக்கட்டான். ஓகே, இப்போ அல்லது அதை விட அதிகமான உராய்வு குணம் இருந்திருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் வளமையா பார்த்து இந்த கேள்வியில எப்படி நாங்கள் வேகமாக இந்த பிரச்சனை சால்வ் பண்ண வேண்டும் யோசிச்சு ரொம்ப ஈஸியான விஷயம். இதை நாங்கள் இப்படி பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு 20 கிலோகிராம் துணிவான உடல் ஒன்று மேல் நோக்கி 2 மீட்டர் செகண்ட் -2 என்ற ஆறுமுடுகல்ல போக வேண்டும் என்று சொன்னார். 20 கிலோகிராம் துணிவு 2 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகல் விளைவுளாக 40 நியூட்டன் விசை தேவை. விளைவுளாக 40 நியூட்டன் விசை தேவை. விளைவுளாக 2 மீட்டர் செகண்ட் -2 ஆறுமுடுகல் 20 கிலோகிராம் துணிவு. விளைவுளாக 40 நியூட்டன் விசை தேவை. இந்த துணிவை பூமி கீழ் நோக்கி இழுக்கிற விசை 200 நியூட்டன் இருக்குது. அப்ப நாங்கள் யாராவது மேல் நோக்கி 240 நியூட்டன் விசை கொடுத்தால், 240 நியூட்டன் விசை நாங்கள் மேல் நோக்கி கொடுத்தால் தான் விளைவு 40 கிடைக்கும். மேல் நோக்கி 40 வேணும், நாங்கள் 240 கொடுக்க வேண்டும். இதே போல ஒரு பிரச்சனை இங்கேயும் இருக்குது. 20 கிலோகிராம் துணிவு அதை நாங்கள் சாயதளத்துல வச்சிருந்தாலும் மேல் நோக்கி 2 மீட்டர் -2 ஆறுமுடுகல்ல கொண்டு போறதா இருந்தால் இந்த துணிவுக்கு மேல் நோக்கியதாகவே வேறு எந்த திசையில வரக்கூடாது. எந்த திசையில ஆறுமுடுகிறோமோ அந்த திசையில தான் விளைவு விசை வர வேணும். 2 மீட்டர் -2 ஆறுமுடுகல்ல கொண்டு போறபடியால 40 நியூட்டன் தான் விசை இருக்க வேணும். மேல் நோக்கிய திசையிலேயே 40 நியூட்டன் விளைவு விசை வர வேணும். அப்படி என்றால் இந்த துணியை பொறுத்த வரைக்கும் தளம் வழங்குறது மட்டும்தான் விசை, வேறு யாரும் விசை கொடுக்கறது இல்லை தானே. சோ தளம் வழங்கிய விசை விளைவுளாக
கட்டாயம் அது முதல்ல 200 இருந்தது, இனி அதே திசையிலேயே 240 மாறினால் தான் சாத்தியம். ஓகே தானே? தளம் வழங்கிய விசை 240 மாறப்படும் நாங்க டக்கு கேட்ச் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் நீங்க விஷயம். இந்த தளம் வழங்கிய விசை முதல்ல 200 இருந்து 240 மாறுது என்றால் அந்த விசைக்கான 2 பிரிப்பு கூறுகளாக இந்த 2 விசையை நாங்க சொல்லலாம். நாங்க முதல்ல உண்மையில என்ன பண்ணோம், இந்த விசைய பிரிப்பு கூறு எடுத்து அந்த ஒவ்வொரு பிரிப்பு கூறுக்கும் தளம் வழங்கிய சமாந்தர கூறு, தளம் வழங்கிய செங்குத்து கூறுகள் சமனா இருக்க வேணும்னு சொல்லி இந்த பெருமானம் எடுத்து வச்சுக்கிறோம். இது 100 இருந்த போது அது 100 இருக்க வேணும், இது 100 இருந்த போது அது 100 தளம் வழங்கிய 100 சொன்னாங்க. அது சமநிலை இருக்கிறது. சோ அது ரெண்டையும் சேர்த்தா 200 வரை மட்டும் தான் பிறகு நான் கடைசியா வந்தேன். இப்ப என்ன சொல்றோம், இந்த தளம் வழங்கிய மொத்த விசை 240 கூட வேணும் அப்படி என்றால் இது பாருங்க, அதே திசையிலேயே 200 இருந்தது 240 வரணும் என்றால் இந்த 2 விசைகளும் சமச்சீராக ஒரே மடங்கில் அதிகரிக்க வேண்டும். இப்போ திசை மாறாமல் இருக்க வேண்டும்ன்றதுக்காக இந்த 2 விசைகளினுடைய 2 பிரிப்பு கூறுகளுடைய விளைவுகள் கட்டாயம் மேல் நோக்கித்தானே வர வேணும். அப்படி இருக்கிற போது மேல் நோக்கித்தான் வர வேணும் என்று சொன்னால் இந்த விசையும் அந்த விசையும் ஒரே மடங்கால அதிகரிச்சால்தான் அல்லது ஒரே மடங்கால குறைஞ்சால்தான் விளைவுகளின் திசை மாறாம இருக்கும். இப்போ இது 100 ரூபாயா இருக்கிறது 200 ரூபாயா மாறினா அது 200 மாறப்படும், இது 300 ரூபாயா மாறினா அது 300 மாறப்படும். அப்ப விளைவிலும் அதே திசையிலேயே கூடி 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 போகும். இது 100 ரூபாய் 50 ரூபாய் குறைஞ்சா அது 50 குறையும், இது 20 குறைஞ்சா 20 ரூபாய் குறைஞ்சா அது 20 குறையப்படும். அப்பதான் திசை மாறாம இருக்க முடியும். பெருமானம் மாறுபடும், திசை மாறாம இருக்கிறான்னு சொன்னா இந்த 2 கூறுகளும் ஒரே மடங்குல அதிகரிச்சு குறைவடைய வேணும். இது நீங்க புரிஞ்சு கொள்ளணும் படிவா. 2 கூறுகள் சேர்க்கிற போது வர விளைவு 2 கூறும் ஒரே மடங்குல கூடி குறைஞ்சா மட்டும்தான் விளைவுகளின் திசை மாறாமல் இருக்க முடியும். இங்க எங்களுக்கு என்ன முதலாவது சொல்றோம், இந்த மேல் நோக்கின விசை தான் 240 வரும், மேல் நோக்கித்தான் வர வரும். அது அடுத்த பிரச்சனை. தளம் வழங்கிய விளைவு விசை வேற ஏதும் திசையா வந்தால் விளைவு அந்த விசைக்கு இந்த விசைக்குமான விளைவு வேற திசைக்கு போயிடும். எங்களுக்கு விளைவு கட்டாயம் மேல் நோக்கிய வரும் சொன்னா தளம் வழங்குவது மேல் நோக்கியா இருக்கப்படும் 240 வரும். இப்ப எங்களுக்கு ஈஸியா போச்சு. மேல் நோக்கி இருந்த விசை 200 இருந்து 240 மாறுது என்றால் இந்த 2 கூறுகளும் எந்த மாதிரி மாறும், 200 இருந்து 240 மாறுது. என்ன மடங்கு இங்க இருக்குது, விளைவுடைய பெருமானம் பாருங்க என்ன மடங்கு இருக்குது, 200 240 10க்கு 12 என்ற மடங்கு. இது 10 சொன்னா அது 12 என்ற மடங்கு, அவ்வளவுதானே. இது 20க்கு 24 10க்கு 12 என்ற மடங்குல அது கூடிய. சோ இந்த விஷயம் என்ன செய்யணும், 10க்கு 12 கூடுவோம். இப்போ 100 இருந்தா என்ன மாறப்படும், 120 மாறப்படும். செங்குத்து மரதாக்கம் 100 இருந்தது இனி 120 மாறப்படும். உராய்வு 100 ரூபாயா இருந்தது இனி 120 ரூபாயா மாறும். அவ்வளவுதான். இந்த ஐடியாவை கேட்ச் பண்ணினபடியால தான் முதலாவது ரெஸ்பாண்ட் டக்குன்னு ஆன்சர் வந்துருக்கு. சரியான ட்ராக்ல நீங்கள் பிசிக்ஸ் படிக்கிறீங்க. அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. இங்க நாங்கள் வேற சில விஷயங்களை கதைக்கிறோம். இந்த குச்சி ஓய்வாக இருக்கும்போது, இந்த சாயலம் ஓய்வாக இருக்கும்போது இந்த குச்சி இங்கே சமநிலையில் இருந்தது என்றால் மேல்நோக்கி ஆர்முடுகும் போதும் சமநிலையில் இருப்பதற்கு புரிஞ்சு கொள்ளுங்க. ஓய்வா இருக்கிற போது, தளம் ஓய்வா இருக்கிற போது, சாயலம் ஓய்வா இருக்கிற போது இந்த குச்சி சமநிலையில் இருந்தது என்றால் மேல் நோக்கி ஆர்முடுகும் போதும் ஓய்வாக இருக்கிறதுக்கு உராய்வு குணகம் அதிகரிக்க வேணுமா, அல்லது முதல்ல இருந்து அதே உராய்வு குணகம் இருந்தாலே போதுமா? இப்போ உராய்வு குணகம் அதிகரிக்க முடியாதானே. முதல்ல ஓய்வா இருந்ததுன்னா மேல் நோக்கி ஆர்முடுகும் போதும் கட்டாயம் ஓய்வாக இருக்குமா, அல்லது கொஞ்சம் வளைக்க உள்ள வாய்ப்பு இருக்குதா? கேட்டா நாங்கள் இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஒரு உடல் இருக்குது, ஒரு இயக்கக்கூடிய ஒரு உடல் இருக்குது, மேலுக்கு ஒரு துணி வச்சிருக்கோம். இப்போ இந்த கீழே இருக்கிற உடல் நாங்கள் அங்கால ஆரம்பிடுதுன்னா அவரும் சேர்ந்து வருவார். இப்போ உதாரணத்தை பொறுத்து இவரோட சேர்ந்து அவர் மேங்குவார். ஆனா இதை நாங்க ரொம்ப அதிகமான ஆரம்பங்களுக்கு அவசியம் அப்படி வளைவி விழுந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. அதே போல இங்கேயும் பிரச்சனை இருக்குதான்னு உங்களுக்கு இருக்கிறேன். இது தளத்தை நாங்கள் மேல் நோக்கி ஆரம்பிடுக்கும் போது ஆரம்புகள் அதிகரிக்க இவர் வழுக்கி விழுவதற்கான வாய்ப்பு இங்க இருக்குதா இல்லையா, இதை பற்றி கொஞ்சம் கதைப்போம். பார்ப்போம். டக்குன்னு சொல்ல வேணும்.
மேல் நோக்கி ஆர்முடுகும் போது அந்த குற்றி வழுக்கி விழுவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையானதை பற்றி காத்துக்கலாம். ஓகே, அகமத், அஹான்யா, ஓகே. ரைட். ஸோ பெரும்பாலான கதை நீங்க கேட்ச் பண்ணிக்கிறீங்க. இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னால், மேல் நோக்கின ஆர்முடுகளை அதிகரித்தால் இதே திசையில தான் இந்த விளைவு விசை வர வேண்டி இருக்குது, திசை மாற முடியாது. அப்ப இந்த ரெண்டு பிரிப்பு கூறுகளுக்கு இடையிலான விகிதமும் இங்கே மாற முடியாது. என்ன ஆர்முடுகள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த விளைவு பெருமானம் கூட இந்த விசையும் கூடிக்கொண்டு வர வேணும். தளம் வழங்கிய மேல் நோக்கின மொத்த விசையும் கூடிக்கொண்டு வர வேணும். அது அதே திசையிலேயே தான் கூட வேணும் என்றபடியால் இந்த ரெண்டு விசைகளுக்குமான விகிதம் மாற முடியாது. இந்த ரெண்டு விசைகளுக்குமான விகிதம் தான் உராய்வு குணகம். அப்ப இங்க உராய்வு குணகம் தானாவே மாறாது, மாற வேண்டிய தேவையும் இல்லை. அதிகமான உராய்வு குணகம் தேவை என்ற பிரச்சனை இங்க எங்களுக்கு இல்லை. அது செவ்வன் மரதாக்கம் அதிகரிக்கிறதால ஒரே மடங்குல அதிகரிக்கும் தான் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாங்கள் ஆர்முடுகள் அதிகரிக்க அதிகரிக்க எங்களுக்கு உராய்வு விசை எத்தனை மடங்கால அதிகரிக்க வேண்டுமோ அத்தனை மடங்கால செவ்வன் மரதாக்கம் அதிகரிக்கும். ஸோ உராய்வு குணகம் அதிகரிக்க வேண்டிய தேவையில் இருந்த உராய்வு குணகம் எங்களுக்கு காணும். முதல்ல சமநிலையில அது இருந்ததுன்னா எதையும் சமநிலை இருக்கும். முதல்ல வழங்கினா அதுவும் பழக்கம். அதுதான் பிரச்சனை. நீங்க அதை யோசிச்சு புரிஞ்சு கொள்ள வேணும். இதை நாங்கள் இயக்குகிற போது அங்க தேவையான உராய்வு விசை அதிகரிக்கும், ஆனா செவ்வன் மரதாக்கம் அதிகரிக்காது. இந்த கீழ் இருக்கிற குட்டியை அதிகமான ஆர்வல் இயக்கணும்னு சொன்னா இடையில இருக்கிற உராய்வு தேவையான உராய்வு அதிகரிச்சு வந்துடும், ஆனா செவ்வன் மரதாக்கம் அதிகரிக்கிறது இல்லை. அதனால அது வளர்க்க வேண்டி ஏற்படுறது. இங்கே அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை. சரிதானே? ஸோ நீங்க ஆன்சர் பண்றாக்கள் ரொம்ப தெளிவா எல்லா விஷயங்களையும் விளங்க வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது கூட போவோம். மற்றது இன்னொரு விஷயம், நாங்கள் வேவ்ஸ் என்ற பாடத்தை பரலலா ஆரம்பிக்கிறதுக்கு யோசிக்கிறோம். சவுண்ட், ஆப்டிக்கல் பிசிக்ஸ், ஆக்சுவலி அது ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ், அது வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் என்ற பாடத்தை தனியாக ஆரம்பிக்க போகிறோம். இது இப்போ 4 நாள் இந்த கிளாஸ் நடக்குது. இன்னொரு 4 hours. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு 2 hours போடும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் ஆப்டிக்கல் பிசிக்ஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அப்போ சில நேரம் இது ஒரு 6 மாத காலத்துக்கு போகுமா இருந்தால் என்னால் இந்த 3 பாடங்களையும் முடிச்சு விடையிலும் 2 hours போட்டோம்னு சொன்னால் 6 மாதம் 5 மாதத்துக்குள்ள இந்த எல்லா பாடத்தையும் முடிச்சு விடக்கூடிய மாதிரி இருக்கும். டைமிங் என்னன்னு விஷயம். ஃப்ரைடேல கிளாஸ் வைக்கல, அது சாட்டர்டே சண்டேல வந்து 5 to 6 இப்படியே கண்டினியூ பண்றதா, அப்படி இல்லைன்னா நைட்ல வைக்கிறதா, 9 to 10 அல்லது 8 to 9 அந்த மாதிரி டைம் வைக்கிறதான்னு சொல்லி ஒரு தடவை நீங்களும் கூட கருத்துக்கள் சொல்லுங்க. ரெகுலரா கிளாஸுக்கு வராட்டு கருத்து சொல்லுங்க. அதுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணேன், அதுக்கு இருந்தாலும் மட்டங்கள். ஓகே தானே? இப்படிதான் இந்த ரூல்ஸ். ஒழுங்கா வர்றாக்கள்லாம் டைம் சொல்றது, அந்த டைம் நான் கிளாஸை வைப்பேன். அதுக்கு பொருத்தமானாக்கள் வழியாக வர முடியும். ஓகே, எனக்கு வைபர்ல அல்லது டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. அங்க குரூப்ல இருக்கிறீங்க தானே, அதுல ஒரு தடவை மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, right. So
இது வந்துட்டு சாய்தளங்கள் இருக்கிற இயக்கத்தை பார்க்கறதுன்றது இவ்வளவும் இவ்வளவு விஷயம் இவ்வளவுதான் நான் இப்ப தியரியோட சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதை பற்றியே சொல்லிக்கொண்டே போகலாம். அது வேண்டாம், அதில் நிகழ வேண்டாம். நாங்கள் கப்பிகள் நடைபெறும் இயக்கத்தை பற்றி கொஞ்சம் விஷயத்தை புரிஞ்சு கொள்வோம். இது பாருங்க, ஒரு கப்பியில இதை நாங்கள் டிபிக்கலா பார்க்குற எக்ஸாம்பிள், ஒரு 10 கிலோகிராம் துணிவு, இங்கேயும் ஒரு 10 கிலோகிராம் துணிவு, இந்த மாதிரி தொங்க விட்டம் என்று சொன்னால் துணிவுகள் இயங்குவது கிடையாது. இலையில என்ன இழுவிசை இருக்குது? 100 நியூட்டன் இழுவிசை இருக்கும். கப்பிக்கூடாக இலை செல்லும் போதும் இங்கேயும் அங்கேயும் இழுவிசையில வித்தியாசம் இருக்காது என்று நாங்கள் சொல்றாங்க. இப்படி சொல்றதுக்கு இந்த தவாலிப்புக்கள் ஒப்பமானதாக இருக்க வேணும். அப்படி இல்லை என்றால் அச்சில உராய்வு இருக்கக்கூடாது, ரெண்டுல ஒன்று இருக்க வேணும். இங்கேயும் அங்கேயும் இழுவிசைகள் சமனாக இருப்பதற்கு அச்சில உராய்வு இருக்கக்கூடாது, அல்லது தவாலிப்புக்கள் ஒப்பமானதாக இருக்க வேணும். இன்னொரு உதாரணம் இதுல பாருங்க, நோட் பண்ணும்போது இப்படி நோட் பண்ணுங்க. ஒரே மாதிரி இழுவிசை இருக்க வேணும்னு சொன்னா தவாலிப்பு ஒப்பமானதாக இருக்க வேணும். இல்லை என்றால் அச்சு ஒப்பமானதாக இருக்க வேணும். அச்சில உராய்வு புற முழுக்கங்கள் ஃப்ரிக்ஷனல் டாப் எதுவும் இங்க ஆக்சிஸ்ல வந்து இருக்கக்கூடாது. சரிதானே? எழுதி கொள்ளுங்க. கப்பிகள்ல இயக்கம் என்று சொல்லி எழுதிட்டு அந்த இடைங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணி வச்சு கொடுங்க. அதே போல இந்த இடத்துல இதுல ஒரு 20 கிலோகிராம் துணி நாங்க வச்சிருக்கோம். இந்த 20 கிலோகிராம் துணியை வச்சு விட்டா உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி இப்படி இந்த பக்கமாக 6 முடுக இவர் மேலே போக வேண்டி வரும். இங்க எப்படி நாங்கள் சமன்பாடுகளை பாவிக்க வேணும், நியூட்டன் விதி எப்படி பாவிக்க வேணும், இந்த 6 முடுகள் எப்படி காண்பது, இந்த இழுவை காண்பது எல்லாம் நீங்க பண்ணிக்குவீங்க. அங்கேயும் அந்த இலையில இருக்கிற இழுவிசை இங்கேயும் வந்தாலையும் சமனா இருக்கும் என்று சொல்றது. அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. தவாளிப்புகள் தவாளிப்பு ஒப்பமானதாக இருந்தால் கட்டாயம் இழுவிசை சமனா இருக்கும். அச்சு தான் ஒப்பமானது, தவாளிப்பு ஒப்பம் இல்லாததாக இருந்தால். அச்சு ஒப்பமானதா இருக்குது, அச்சுல உராய்வு பொருள் எதுவும் இல்லை, தவாளிப்பு கேரடானது. அப்படி இருந்திருந்தால் இந்த இழுவிசைகள் சமனாக வரும், கட்டாயம் வரும். அல்லது அது வரையில்லாத, கட்டாயம் வரையில்லாது. அதை பற்றின பிரச்சனை என்னன்னு ஒரு மெசேஜ் பண்ணுவோம். புரிஞ்சு கொள்ள வேணும். முதலாவது கேஸ் சொன்னா இது 10 கிலோகிராம், அது 10 கிலோகிராம் சமநிலையில தான் இருக்கும். இலையில் இருக்கிற இழுவிசை சமனா இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு தவாளிப்பு ஒப்பமாக இருந்தால் சரி, இல்லை என்றால் அச்சில உறவு பொருட்கள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் ஓகே. தவாளிப்பு கேரளாக இருந்து அச்சு ஒப்பமானதாக இருந்தால் ஓகே, ரெண்டு இருந்தாலும் ஓகே. இப்ப கேட்கறது என்னன்னா, இங்க 20 கிலோகிராம் 10 கிலோகிராம் பட்டா இந்த பக்கமா 6 முடுகிற பிரச்சனை இருக்கிறது. சோ இங்கே ரெண்டு இழுவைகளும் சமனா இருப்பதற்கு இலை விதிப்படாது நீளாது, இலைக்கு துணிகளுக்கு துணிவில் அந்த கதை வேண்டாம். அச்சப்பட்டி அந்த இங்க இருக்கிற பச்சைப்பட்டி மட்டும் கதைக்கோ. இலை கட்டான துணிவு இல்லாத, தாரம் இல்லாத
கொஞ்சம் வேகமா மெசேஜ் பண்ணுங்க. நான் கதைக்கிறது விளங்குத வடிவா? இல்லை, நான் கேட்டது உங்களுக்கு புரியல. என்ன இங்க கேட்டுருக்குன்னு புரியல இல்லையா? என்ன வேற இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் நிறைய டைம் எடுக்காதீங்க. ஓகே, அது மட்டும் தானா? ஆக்சுவலா ப்ரொஃபஷனல் டாக் இருந்தால் இந்த மாதிரி இது இல்லைன்னா போதாதா? ஆக்சஸ்ல வந்து ப்ரொஃபஷனல் டாக் இல்லை, ஸ்மூத்தான ஆக்சஸா இருக்குது. அப்படி இருந்தால் வராதா? இந்த க்ரூஸ் வந்து ஒருவேளை ஃப்ரிக்ஷனோட இருக்குது, ஆக்சஸ் வந்து ஸ்மூத்தா இருக்குது, அங்க பிரச்சனை இல்லை, ப்ரொஃபஷனல் டாக் இல்லை. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில ரெண்டு டென்ஷனும் ஈக்குவலா வராதா? சரி, இந்த ஆன்சரை ஒன்று சரி. இந்த தவாளிப்பு ஒப்பமானதாக இருந்தால் கட்டாயம் ரெண்டு இழுவைகளும் சமனாக இருக்கும். இது சரி, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தவாளிப்பு ஒப்பமானதாக இருந்தால் கட்டாயம் இழுவைகள் சமனாக இருக்கும். அடுத்த கேள்வி வருவோம். தவாளிப்பு கரடானது, ஆனா அச்சுல ஒப்பமானது. அச்சுல ஒரு அளவு கிடையாது, அச்சு வந்து ஒப்பமானது. இப்படியான நிலைமையில இழுவைகள் சமனாக வர முடியாதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். Okay. என்ன ரீசன்? ஓகே, கவனிங்கோ. இந்த கடனை இதை புரிஞ்சு வச்சு கொள்ள வேணும். இங்க தவாளிப்பு கரடானதாக இருந்தால் திணிவுகள் இயங்கும் போது கப்பியும் இயங்க வேண்டியிருக்கும். திணிவு ஆறு முடுக்கும் போது கப்பியும் கோண ஆறு முடுகளுக்கு உட்பட வேண்டியிருக்கும். ஆங்குலர் ஆக்ஸலரேஷன், ஆங்குலர் மோஷன் இருக்கும். அது வந்து முகம் தானே. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் மாதிரி பிரச்சனை அங்க பார்க்க வேண்டியது. இந்த இவர் கரடானது, தவாளிப்பு கரடானதாக இருந்தால் திணிவு கீழே வர இது இந்த இந்த இயக்கத்தை நடாத்துறது ரெண்டுமே புவியீர்ப்பு விசை தான். இந்த பக்கம் எடுக்கிறது புவியீர்ப்பு விசை, அந்த பக்கம் எடுக்கிறது புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசைகள் என்ற ஆதிக்கத்தின் கீழே தான் இயக்கம் நடக்குது. இப்போ கப்பியும் கோண ஆறு முடுகளுக்கு உட்பட வேணும்னு சொன்னா அதுக்கு ஒரு முறுக்கம் தேவைப்படும். அச்சு ஒப்பமானதா இருந்தால் இவர் இயங்குற போது கப்பிக்கு தேவையான முறுக்கத்தை உருவாக்குறது இந்த இலைகள்ல இருக்கிற இழு விசையால தான் வேற வரும். ஸோ இலைகள்ல இருக்கிற இழுவிசை தான் கப்பிக்கு தேவையான முறுக்கத்தை உருவாக்க வேணும் என்றால் ரெண்டு இழுவிசைகளும் சமனா இருக்க முடியாது. ஓகே, இங்கால பக்கமா தான் இது ஆறு முடுக்கமா இருந்தா இந்த பக்கம் இருக்கிற இழுவிசை கூடவா இருக்க வேண்டியது, அங்கால இருக்கிற இழுவிசை குறைவா இருக்கு. எப்போ இது தவாளிப்பு கரடானதாக இருந்து அச்சு ஒப்பமானதாக இருந்தாலும் இந்த இடத்துல இழுவிசைகள் சமனாக வராது. அப்ப அதுக்கு வந்து ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது, இந்த கப்பியினுடைய திணிவு பூச்சியமாக இருக்கும். கடத்துவதற்கு ஒன்று சொல்ல வேணும், நாங்க இன்னும் அதை படிக்காத படியால இப்ப நாங்க திணிவு பூச்சின்னு சொல்லிவிடணும். கப்பிக்கு திணிவே கிடையாது, திணிவுல கப்பி எடுக்க முடியாதானே. கப்பிக்கு திணிவு இல்லை என்றால் தான் ரெண்டு இழுவிசைகள் சமனா வரலாம். தவாளிப்புக்கள் கரடாக உள்ள போது, தவாளிப்புக்கள் கரடாக இருந்து
அச்சில புறமுறுக்கங்கள் எதுவும் தொழிற்படாது என்றால் கப்பிக்கு திணிவு இல்லாம இருந்தா மட்டும்தான் இழுவிசைகள் சமனாகும். ஓகே தானே? அதை நீங்க புரிஞ்சு வச்சு கொள்ள வேணும். ரொட்டேஷனல் மோஷன் நாங்க படிக்க இதே மாதிரி மூலம் நாங்க ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்றோம். இங்க திணிவு இருக்குது, இதுக்கு இன்னும் சடத்துக்கும் இருக்குது, இதுக்கு ஆறு என்ன மாதிரி எல்லாம் வருது, இப்படி திணிவுகளை போட்டா இங்க என்ன விழுவிசை வரும், அங்க என்ன விழுவிசை வரும்னு கூட கணிச்சு பார்க்கலாம். நாங்க பின்னுக்கு ரொட்டேஷனல் மோஷன் படிச்சிருக்கிறோம். ஓகே தானே? சோ இப்ப நீங்க சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தவாளிப்புகள் ஒப்பமானதா இருந்து எங்களுக்கு ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அச்சு ஒப்பமானதா இருக்குது, தவாளிப்பு கேரளானதா இருந்தால் இழுவிசைகள் சமனா வர்றதுக்கு ஒரு நிபந்தனை துணிவு இல்லாம இருக்க வேணும், காப்பி காப்பி மட்டும்தான் வரும். சரி, ஸோ அதெல்லாம் இருக்கிறது. இது வந்து அந்த கண்டிஷன்ஸ் நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். மற்றது இலை வந்து வளமையாக நாங்கள் ஆரம் இல்லாதவர்களை பாவிக்கணும், நாங்கள் விரிப்படாதவர்களை பாவிக்கணும். விரிப்படாதவர்களை என்னதுக்காக பாவிக்கிறேன்னு சொன்னால், ஒரு துணிவு இயங்குற ஆரம்புகளும் மெட்ட துணிவு மேல் நோக்கி இயங்குற ஆரம்புகளும் சமனா இருக்க வேணும். விரிபடக்கூடிய விலையா இருந்தால் இது இயங்குற ஆரம்புகள் அது இயங்குறாங்க வேற வேற வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று விரிப்பட ஒன்றைக்கும் மெட்ட சுருங்கப்பட ஒன்றைக்கும் நேரங்கள ஆரம்புகள் வேறு வேறையா வர முடியும். ஸோ அந்த விசைகளை பற்றி ஆறதெல்லாம் நாங்கள் வளமையா அந்த வேர் பண்ற முறைக்கு அது செட் ஆகாது. அதனாலதான் விரிபடாத தாரம் இல்லாத ஒப்பமான காப்பி இந்த மூன்றையும் நாங்கள் கண்டிஷனாக சொல்றோம். ஒப்பமானதுல ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று தவாளிப்புக்குள் ஒப்பமானதா இருக்கிறது, அச்சு ஒப்பமானதா இருக்கிறது. எங்களுக்கு தவாளிப்பு ஒப்பமாக இருக்கிறது தான் மேலும் நல்லது. ஸோ அப்படி இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு கப்பி என்ற வேடியை பார்க்க தேவையில்லை. அது எதுவா இருந்தாலும் தவாளிப்பு ஒப்பமா இருந்தா சரி. இந்த வளமையை நாங்க ஏன் கப்பி எடுக்கிறோம்னு கேட்டா எங்களுக்கு ஒப்பமான தவாளிப்புகளை உடனே எடுக்க இயலாது. சோ அச்சில உராது இல்லாத வகையில தாரம் இல்லாத தாரம் ரொம்ப குறைவான காப்பிகளை வளமையா நாங்க பாவிக்கணும். நாங்கள் அதுல இந்த தாரம் இல்லாதன்றது இங்க கீழே இருக்கிற திணிவுகளோட ஒப்பிடும் போது அது தாரம் ரொம்ப புறக்கணிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லது. ஸோ இதுகள் வந்து இந்த மோஷனை நாங்கள் வளமை இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த இருந்து கொஞ்சம் விலை வெளியால நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி 20 கிலோகிராம் திணிவு 10 கிலோகிராம் திணிவு போட்டால் இவர்கள் என்கிற ஆர்முடுகள் என்ன, அவர் மேலே இருக்கிற ஆர்முடுகள் என்ன, இலையில இருக்கிற இழு விசை என்ன, இதை காணிச்சு காட்டுங்க. காணிச்சு காட்டும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இந்த எல்லா விஷயங்களையும் படிப்போம், நோட் பண்ணுறேன். செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு பார்த்த உடனே விட சொல்ல வேணும். இதுல எதுவும் எழுதக்கூடாது, பார்த்த உடனே விட சொல்ல வேணும். நியூட்டன்ஸ் செகண்ட் லோ தான் பாதிக்க போறீங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த இயக்கத்தை நீங்கள் ஆராய்கிற போது இந்த எப்படி ஒரு எங்களோட கன்வென்ஷனல் மெத்தட் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் வளமை நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற புவியீர்ப்பு விசை குறிச்சு கொள்வோம், இந்த இடத்துல இருக்கிற டென்ஷன், இங்கே இருக்கிற டென்ஷன், இங்கே இருக்கிற புவியீர்ப்பு விசை குறிச்சு கொள்வோம். நாங்கள் இந்த இழு விசை நாங்கள் முதலே படிச்சுக்கிறோம். இலைகள்ல இருக்கிற இழு விசைகளை குறிக்கின்ற போது வளமையாக இலை முடிவிடத்தில் உள்ள பொருளின் மீது என்ன விசை கொடுக்கிறது என்பதைத்தான் நாங்கள் வளமையாக குறிக்கிறது. அதுக்கான மருளாக சோடியை குறிக்கிறது. இந்த உடல் அந்த இலையை பிடிச்சி கீழ்நோக்கிலுக்கும் அதை நாங்கள் குறிக்கிறது இல்லை. அதே போல இந்த இலை அடுத்த முடிவிடம் மாறி கருதி கொள்ளும் இந்த கப்பியோட தொடுகையில் உள்ள பகுதி கப்பியை பிடிச்சு அது கீழ் நோக்கிகளுக்கு மன்றதை குறிப்போம். இந்த ரெண்டும் தாக்க மருதாக சோடி இல்லை, புரிஞ்சு கொள்ள வேணும். இது இந்த முடிவிடத்துல உள்ள இவரை பிடிச்சி மேல இடத்துல குறிச்சுக்கிறோம், அந்த முடிவிடத்துல கப்பியை பிடிச்சி கீழ் இடத்துல குறிச்சுக்கிறோம். இதுக்கான மருந்தாக்க சோடி இங்க புறம்பா இருக்கு, அதுக்கான மருந்தாக்கோடி அங்க புறம்பா இருக்கு. அதே போலதான் மற்ற இடத்துலையும் இது நாங்கள் டென்ஷன் வச்சுக்கொள்வோம், டீ வச்சுக்கொள்வோம். நீங்க எப்படி நாங்கள்
எஃப் சமன் எம்ஏ என்ற சமன்பாட்டை பாவிக்கும் நாங்கள். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு கேபிட்டல் எண் துணை இருக்கிறது வச்சுக்கொள்ளும்போது அங்க ஸ்மால் எண் துணை இருக்கிறது வச்சுக்கொள்வோம். ஒன்று பேரமானது ஒன்று பேரம் குறைவானது வைக்கிறது தான் ஆரம் முழுவதும் தேவையா இருக்கும். இங்க நாங்கள் எப்படி சமன்பாடுகள் எழுதுறது? இந்த துணிவு கீழ் நோக்கி இயங்குற அதே ஆர்முடுகளோட மற்ற துணி மேல் நோக்கி இயங்க போறோம். ஸோ நாங்கள் இங்க கேபிட்டல் எண் துணிவுக்கு கீழ் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிப்போம். இந்த எஃப் சமன் எம்ஏ பாவிக்கிற போது எஃப் பண்றது என்ன? விளைவுள் விசை. ஸோ கீழ் நோக்கி கொலைப்படுற விசை என்ன? கேபிட்டல் எம்ஜி. மேல் நோக்கி இருக்கிறது என்ன? டென்ஷன் கழிக்கிறோம். சமன் கேபிட்டல் எம் ஏ என்று எழுதுவோம் ஒரு சமன்பாடு. அதே போல இந்த தெளிவுக்கு நாங்கள் மேல் நோக்கிற சமன்பாடு போடலாம். எஃப் சமன் எம்ஏ இவருக்கு என்ன? டென்ஷன் மேல் நோக்கி இருக்கிறது மைனஸ் ஸ்மால் எம். புரிஞ்சு கொள்ளுங்கள். டென்ஷன் தான் இங்க மேல் நோக்கின புலவை கொண்டு வர்றது. ஸோ டி மைனஸ் ஸ்மால் எம் கிட்ட எழுதலாம். சமன் ஸ்மால் எம் எழுதலாம். ஓகே, இது சமன்பாடு 1. சமன்பாடு 2 எழுதுவீர்கள். பிறகு ரெண்டு சமன்பாடுகளை கூட்டிக் கொள்ளுங்கள். அப்படி கூட்டிக் கொள்ளுகிற போது இந்த எம்ஜி கேபிட்டல் எம்ஜி மைனஸ் ஸ்மால் எம்ஜி என்பது கிடைக்கும். கேபிட்டல் எம்ஜி ஸோ அதை நான் எப்படி எழுதி கொள்றேன்? கேபிட்டல் எம் மைனஸ் ஸ்மால் எம் இன்டு ஜி சமன் இது ரெண்டையும் கூட்டினால் கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இன்டு ஏ என்று கிடைக்கும். இது வந்து வல்லமையான நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொல்றது? ஒரு பொது வடிவத்தில் கொடுத்துருக்கிறோம். ரெண்டு சமன்பாடு எழுதி இதுல இந்த சமன்பாடுல என்ன இருக்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளலாம். ரெண்டு சமன்பாடுகள் ரெண்டையும் கூட்டி இந்த படிவத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டால் இதுல இருக்கிறது கேபிட்டல் எம்ஜி என்றது இந்த பக்கமா எழுத்தரிசை, ஸ்மால் எம்ஜி என்றது மற்ற பக்கமா எழுத்தரிசை. அப்ப ரெண்டே ஒன்றை கழிச்சா வாடுறது என்ன? இந்த விசைதான் இந்த இயக்கத்தை ஆதரிக்கின்ற விசை. இது இந்த இயக்கம் என்பது வந்து இவர் கீழே இயங்குறதும் அவர் மேலே இயங்குறதும் ஒரே மாதிரியான இவர் கீழே இயங்குறதாக அவர் மேலே இயங்குவார், அவரும் கீழே இயங்க முடியாது. சோ ஒரே மாதிரி இந்த இயக்கம் நடக்கிற போது ஆதரிக்கின்ற விசை கேபிட்டல் எம்ஜி, இங்க இருக்கிற விசை எதிர்க்கின்ற விசை ஸ்மால் எம்ஜி. ரெண்டையும் கழிக்கிறது என்பது ஒரு விளைவு பெருமானத்தை பெற்றுக்கொள்வது போல, இந்த இயக்கத்துக்கான ஒரு விளைவு விசையை பெற்றுக்கொள்வது போல. இங்க இயங்க போற மொத்தத்தில் கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் into A. அப்ப இது கைண்ட் ஆஃப் எஃப் சமன் எம்ஏ இந்த சிஸ்டத்துக்கு சேர்த்து பார்க்கிறது போல இருக்கு. ஓகே தானே? இப்போ இந்த இடத்துல இதே மாதிரி நாங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்றதா இருந்தால் 200 நியூட்டன் ஆதரிக்குது, 100 நியூட்டன் எதிர்க்குது. ஸோ விளைவு என்ன? 100 நியூட்டன். இந்த மாதிரி இயக்கம் நடக்கும். இப்படியே சுத்தி இந்த இயக்கம் நடக்கிறதுக்கு 200 நியூட்டன் ஆதரிக்குது, 100 நியூட்டன் எதிர்க்குது. ஸோ விளைவுலாக 100 நியூட்டன். 100 நியூட்டன் விசையோட 20 + 10 30 கிலோகிராம் துணி இயங்க போகும். அப்ப என்ன ஆரம்பம்? 100 நியூட்டன் விளைவு விசை இருக்குது, 30 கிலோகிராம் துணி இருக்குது. அப்ப என்ன ஆரம்பம் இயங்க போகணும்? A சமன் 10⁻³ மீட்டர் மைனஸ் 2. ஓகே, G/3 என்ற ஆரம்பம் இயங்க போகணும். ஓகே, இப்ப நீங்களுக்கு இந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கொண்டு நான் கண்டு பார்த்த உடனே விட சொல்லுங்க. ஓகே, இந்த ரெண்டு எழுதி அதை சுருக்கி எல்லாம் பார்க்க கொண்டு வேண்டாம். பட் இது வந்து எங்க சிலபஸ்ல ஹேண்ட் அவுட்ல தரப்பட்ட ஒரு பொது சமன்பாடு இல்ல. நாங்க சும்மா அதை புரிஞ்சு வச்சுக்கொள்றோம். இதுதான் நீங்க பாவிக்கணும். ஒரு எஸ்ஏல ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏல எழுத வேண்டி பார்த்தா நீங்க இந்த மாதிரி ரெண்டு சமன்பாடு எழுதி அதை நீங்க அந்த இடத்துலயே சுருக்கி காட்டி டென்ஷனை கண்டு காட்ட போனா ஆரம்பத்துல புறம்பா கண்டு காட்ட வேணும். புரிஞ்சு கொள்றதுக்காக நாங்க இப்போ ஒரு புது வடிவத்தில் கொண்டு உங்களுக்கு காட்டிக்கிறோம். இங்க என்ன இருக்குதுன்னு கேட்டா இயக்கத்தை ஆதரிக்கின்ற விசை 200, இயக்கத்தை எதிர்க்கின்ற விசை 100. சோ இந்த இயக்கத்துக்கு விளைவுளாக 100 நியூட்டன் விசை இருக்குது. 30 கிலோகிராம் துணிவு இருக்கிறபடியால 10⁻³ மீட்டர் மைனஸ் 1 ஆரம்பங்கள் இது இயங்கும். ஓகே தானே? நீங்க அதை சுருக்கி கொண்டு வந்து அதுதான் கிடைக்கும் ஆசையா. ரைட். சோ டென்ஷன் எப்படி காணலாம்? 20 கிலோகிராம் துணிவு என்ன ஆரம்பங்கள்ல கீழ் நோக்கி இயங்குது? G/3. சோ G/3 என்ற ஆரம்பங்கள்ல கீழ் நோக்கி இயங்க போகணும். அப்படி என்றால் இந்த டென்ஷன் எப்படி இருக்க வேணும்? இது 2mg/3 இருக்க வேணும். mg என்ற விசை கீழ் நோக்கி தொலைப்படுறது, டென்ஷன் மேலும் தொலைப்படுறது. ரெண்டும் ஈக்குவலா இருந்தா விளைவு வராது. இவர் G/3 என்ற ஆரம்பங்கள் இயங்க வேணும்னு சொன்னா விளைவு கீழ் நோக்கி mg/3 இருக்க வேணும். G-யோட இயங்க வேணும்னா mg விளைவு வர வேணும். G/3 யோட இயங்க வேணும்னா mg/3 இருக்க வேணும். விளைவு புரிஞ்சு கொள்ள வேணும். mg/3 இது G/3 என்ற ஆர்முகல கீழே இருந்து
அதனால விளைவுள் விசை mg/3 இருக்கும். ஓகே, mg/3 கீழே விளைவு இருக்க வேணும் என்றால் டென்ஷன் 2mg/3 இருக்கும். புரியுதுதானே? இதை வச்சு பாருங்க. இது மேல் நோக்கி என்னது g/3 என்ற ஆரம்பம், கீழ் நோக்கி mg இருக்குது. அப்ப மேல் நோக்கி என்ன இருக்க வேணும்? 4mg/3. இந்த அப்பதான் 1mg/3 விளைவு மேல் நோக்கி. அதுக்கு என்னன்றது அதுண்டையும் இங்க நாங்க இதுண்டையும் இந்த கிலோகிராம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே தானே? நீங்க இதை ரெண்டு சமன்பாடுகளை சுருக்கி பார்த்தாலும் அந்த டென்ஷன் வந்து அதே போல கிடைக்கும். இப்போ எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? ஆன்சர் விளங்கவில்லை? சரி, நான் சொல்றேன். நீங்க ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா முதல்ல சால்வ் பண்ணி இந்த ஆன்சரை கண்டுபிடிங்க. இந்த டென்ஷனையும் அந்த இலையில் உள்ள இழுவையும் அந்த ஆர்முடுகளையும் இரண்டு சமன்பாடுகளையும் எழுதி சுருக்கி முதல்ல காண முடியுமோ அதுக்கு நான் சொல்றேன். வேகமா எல்லாம் செய்யுது நோட் பண்ண முடியாத இதுவரைக்கும் கட்டாயம் பழங்க இருக்க வேணும். அது ஒரு சமஸ்தை புரிஞ்சிருக்காது. இதுவரைக்கும் கட்டாயம் பழங்க ஒரு படியா பார்த்து சொல்லுங்க. இங்க என்ன சொன்னது? இங்க நோக்கி இழுக்கிற விசை ஆதரிக்கின்ற விசை, இயக்கத்தை ஆதரிக்கின்ற விசை. அங்க இருக்கிற விசை இந்த இயக்கத்தை எதிர்க்கிற விசையா இருக்குது. அதனால விளைவு விசை என்ன ரெண்டு பாக்குறோம். இங்க 200 அங்க 100. சோ விளைவு என்ன 100. 200 ஆதரிக்குது, 100 எதிர்க்குது. அதனால விளைவு என்ன 100. 100 நியூட்டன் விளைவு விசையோட 30 கிலோகிராம் தண்ணி இயங்குது. சோ ஆர்முடுகள் என்ன 10 நியூட்டன் சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இங்க ரெண்டு தண்ணிகளும் ஒரே மாதிரியான இயக்கத்தை கொண்டிருக்குது, ஒரே ஆர்முடுகளை கொண்டிருக்கு. அந்த நிலைமை இதை என்ன செய்யலாம்? இதை வடிவ நோட் பண்ணும்போது இதை சால்வ் பண்ணி ஆர்முடுல கண்டு காட்டுங்க, டென்ஷனை கண்டு காட்டுங்க. வேகமா சொல்ற மிச்சம் வேகமா செய்யுங்க. இதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஒன்று இருக்க வேணும். இது இருந்தா தான் மிச்ச பிரச்சனைகள் கொஞ்சம் வேகமாகவும் கையாளக்கூடிய மாதிரி இருக்கு. ப்ராப்ளம்ஸ் வந்து இங்க இன்ஃபினிட்டிவா நிறைய இருக்குது. சரிதானே? அதை எல்லாம் ஒர்க் பண்ணு சொன்னா கடைசி வரைக்கும் செய்து முடிக்கிறது இல்லை. கூலியில மட்டுமே உங்களுக்கு 2 வருஷம் படிக்கலாம். அது அளவுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த கடினத்தின் கூடி 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 போய்கொண்டே இருக்க முடியும். வேகமா சால்வ் பண்ணி காட்டுங்க. சால்வ் பண்ணி ஆன்சரை எடுத்துட்டீங்களா இல்லையான்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ரொம்ப தெளிவா இந்த ஃபவுண்டேஷன் நீங்க எடுத்துக்கொள்ள வேணும். இது இல்லாட்டியும் நீங்க ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ஃபார்முலா எழுதுவீங்க, ஃபார்முலா சால்வ் பண்ணுவீங்க, ஆன்சர்ல எதுவும் கிடைக்கிறது வளமையா. இந்த ஐடியா உங்களோட மனதில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அது இருந்தால் நீங்க எக்ஸாம்ல ஒவ்வொரு எம்சிக்யூஸ் வரைக்கும் அதை பார்த்துட்டு டக்குன்னு சொல்லிட்டு போய் கொண்டிருப்பீங்க. எங்க வந்தாலும் இந்த பிரச்சனை எங்க வந்தாலும் சரி, அதை பார்த்த உடனே இதுல இன்னதுதான் நடக்குதுன்றது புரிஞ்சிடும். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு ஹெவி ஒர்க் இருக்குதுன்னா அதை எழுதி காட்டணும். மெட்டாங்களுக்கு போயிடும். அது நாங்க புரிஞ்சிருவோம், ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிருவோம். அதை எழுதி திருத்தர அழுது காட்டுறதா நம்மளுக்கு தெரியவே இல்லை. அதுதான் நாங்க ஹெவி ஒர்க்கா இருக்கிறோம். எம்சிக்யூ ஒரு ஃபன், பாக்குறது விட போறது, பாக்குறது விட போறது. சரியா கான்செப்ட புரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் பார்த்துட்டு விட போட முடியும். இல்லையோ 10 சமன்பாடு சொல்லி கொண்டு கேட்டாங்க.
10 சமன்பாடுகள் சுருக்கிறதா இருந்தா 30 கேள்விக்கு பிறகு இருக்கிற கேள்விலாம் வீட்டு ஒன்று தான் வாசிக்க வேண்டியது. இந்த எக்ஸாம்ஸ் பண்ண போறாங்களுக்கு 30-40 கேள்விக்கு பிறகு என்ன வந்தது என்பது வீட்டை ஒன்று தான் வாசிப்பாங்க. ஓகே, இதை பிரச்சனை பார்க்க சொல்லுங்க. நம்ம முதல்ல சொன்னதை திரும்ப அப்படியே சொல்றேன். அது புரியுதான கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா புரியும். அவ்வளவு கஷ்டமான ஐடியா எதுவுமே அவ்வளவு கஷ்டமா இங்க இல்லை. இந்த ஆர்முடுகள் வந்து 10-3 கண்டுபிடிக்கிறத இந்த ஃபார்முலா வச்சு நீங்க பண்ணி கண்டுபிடிப்பீங்க. இது நாங்க ஃபார்முலா வச்சு சுருக்கம் அந்த ஃபார்முலாக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த பாதாங்களுக்கு ஒன்று தெரியுது, கேபிட்டல் எம்ஜி மைனஸ் ஸ்மால் எம்ஜி அதன் மூலம் தான் இதுக்கு வந்து ரெண்டையும் எழுதி அதை என்னென்னு யோசிக்கணும் சுருக்கி போட்டப்பட போகல. இது ரெண்டையும் பார்க்கிற போது உங்களுக்கு ஒன்று புரியுது. இங்க கேபிட்டல் எம்ஜி இருக்குது, மைனஸ் ஸ்மால் எம்ஜி. ஸோ ஆறு இருக்கின்ற விஷயம் இருக்குது, இந்த மொத்த இயக்கத்தையும் எதிர்க்கின்ற விஷயம். அது நாங்கள் டென்ஷனை கன்சிடர் பண்ணல. இந்த ஆறு இருக்கிற எதிர்க்கின்ற விஷயம் கதைக்கிற போது டென்ஷனை ஏன் நாங்கள் கன்சிடர் பண்ணல. நாங்க ஒரு தனித்துணிவை எடுத்து அதுல இயக்கம் ஆதரிக்கிற விஷயம் என்ன, எதிர்க்கிற விஷயம் என்ன பார்த்திருந்தால் டென்ஷன் எம்ஜின்னு பார்த்திருக்கோம். இங்க ஆதரிக்கின்ற விஷயம் டென்ஷனா இருக்குது, எதிர்க்கின்ற விஷயம் எம்ஜியா இருக்கு. அதுல வெயிட் இங்க மாறும். டென்ஷன் எதிர்க்குது, இவர் ஆதரிக்கிறார். அங்க அவர் ஆதரிக்க வெயிட் வந்து எதிர்க்குது. தனித்தனி திணிவுகளை பார்க்கிற போது டென்ஷன் நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு போகணும். இந்த சிஸ்டத்துக்கு சொல்லி பார்க்கிற போது டென்ஷன் நாங்கள் கன்சிடர் பண்ணல. ஏன்னா அது ஒரு துணிவு என்ன பக்கத்தால எதிர்க்குது, மற்ற துணிவு அதை எதிர்க்கு சில தொழிற்பதாக ரெண்டு கன்சிடர் பண்ண போல இருக்குது. இது அந்த காரணம் அந்த விடையிலும் கூட டென்ஷன் வராது, இல்லை கூட்டுப்படையில் இல்லாம போயிடும். அப்ப கேபிட்டல் எம்ஜி மைனஸ் ஸ்மால் எம்ஜி ஆதரிக்கிற மொத்தமா புவியீர்ப்பால் ஆதரிக்கிற விஷயம், புவியீர்ப்பால் எதிர்க்கிற விஷயம் கழிச்சு விளைவு விசை பார்க்கலாம். அங்கே இருக்குது கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் பண்றது என்ன, தொகுதியின் மொத்தத்தில் தொகுதியின் மொத்தத்தில் அங்கெல்லாம் 6 முடிவுகளை போட்டு அங்க பெருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த தொகுதிக்கான இந்த சிஸ்டத்துக்கான ஆதரிக்கின்ற விளைவு திசை என்ன, 200 மைனஸ் 100. அப்ப அது 100 நியூட்டன் தானே. இவ்வளவு என்ன 100. எவ்வளவு மொத்த துணிவு 30 கிலோகிராம். இன்னும் 600 போட்டு பார்க்கலாம். இதுல இருந்து டென்ஷனை எப்படி காண்பது பார்ப்போம். டென்ஷன் நாங்கள் கரைக்கு பண்ணா இருந்தால் இந்த ஒரு துணிவை நாங்கள் யோசிப்போம். இந்த ஒரு துணிவை நாங்கள் யோசிப்போம். இங்க ஆர்முடுகள் வந்து G/3 10-3 என்ன, G/3 தானே. இது 20 mg, அங்க 10 mg. விளைவு வந்து 10 mg. 10 mg விளைவு விசை 30 கிலோகிராம் தனிப்பு. ஸோ அதை 10-3 அப்ப G/3 வந்துருக்கு இந்த ஆர்முடுகள். அதை வச்சு கூட டென்ஷன் எப்படி காண்றதுதான் நாங்கள் சொன்னாங்க. இங்க பாருங்க, ரொம்ப ஈஸி. டென்ஷன் எப்படி காணணும்டா, இது இந்த 20 கிலோகிராம் தனிப்பு கீழ் நோக்கி இயங்குது. என்ன ஆர்முடுகளோட, G/3 என்ற ஆர்முடுகளோட. இந்த டென்ஷன் பூஜ்ஜியமா இருந்திருந்தால், டென்ஷன் பூஜ்ஜியமா இருந்திருந்தால் இவர் G என்ற ஆர்முடுகளோட கீழே இறங்கியிருப்பார். டென்ஷன் மேல் நோக்கி இருக்கிறது 2 mg இருந்திருந்தால் இவர் மேல் நோக்கி G என்ற ஆர்முடுகளோட இறங்கியிருப்பார். இது 20 கிலோகிராம் தண்ணி வேண்டா. டென்ஷன் வந்து 400 இருந்திருந்தால் மேல் நோக்கி 10 மீட்டர் மைனஸ் எழுந்திருப்பார். டென்ஷன் 300 இருந்திருந்தால் இவர் மேல் நோக்கி 5 மீட்டர் மைனஸ் எழுந்திருப்பார். டென்ஷன் 100 இருந்திருந்தால் கீழ் நோக்கி 5 மீட்டர் மைனஸ் எழுந்திருப்பார். இவ்வளவு புரிஞ்சுங்களா? டக்குன்னு பண்ணுங்க. டென்ஷன் 400 இருந்திருந்தால் மேல் நோக்கி 10 மீட்டர் மைனஸ் 2. டென்ஷன் 0 இருந்திருந்தால் பகுதி கீழ் நோக்கி 10 மீட்டர் மைனஸ்ல போயிருக்கும். டென்ஷன் இது ஒரு தடவைக்கு மட்டும் கிடைக்கும். டென்ஷன் வந்து 300 இருந்திருந்தா மேல் நோக்கி 5 மீட்டர் மைனஸ் முடிவில் இறங்கியிருப்பார். டென்ஷன் 100 இருந்தா கீழ் நோக்கி 5 மீட்டர் மைனஸ் இறங்கியிருப்பார். இவ்வளவு உங்களுடைய புரிஞ்சா எல்லாரும் மெசேஜ் பண்ணுவோம். டக்குன்னு பண்ணதான் நாங்கள் போகலாம். இப்ப சொன்ன இந்த விஷயம் டக்குன்னு உங்களால அதை ஒர்க் பண்ண முடியுதா? சரி, எல்லாரும் பண்ணுங்க. நீங்க பண்ணதான் நாங்கள் போகணும். எல்லாரும் பண்ணணும். இதுக்கு முழு பேரும் பண்ண வேணும். விளங்கிச்சதா இல்லையா? அது ஆக்சுவலா SMN என்ற ஃபார்முலாவை நாங்கள் ஒர்க் பண்றது.
ஓகே. சோ இப்ப அடுத்தது என்ன, இங்க இருக்கிற பிரச்சனையில இந்த திணிவு கீழ் நோக்கி G/3 என்ற ஆரம்பங்கள் ஏற்படும். G/3 என்ற ஆரம்பம் ஒரு எண் துணிவு G/3 என்ற ஆரம்பங்கள்ல கீழ் நோக்கி இயங்க வேணும். அப்படி என்றால் அது கீழ் நோக்கி விளைவுளாக mg/3 என்ற விசை இருக்க வேணும். இந்த துணிவுல கீழ் நோக்கி mg/3 என்ற விளைவுள் விசை இருக்க வேணும். ஒன்றானே G/3 ஆரம்பங்கள் என் துணிவு. சோ என்ன விளைவு விசை வரும்? G/3. சோ ரொம்ப ஈஸி. தொல்பொருள் விசை நிறைய அளவு mg. ரைட். என்ன விளைவு விசை வரணும்? mg/3 வர வரும். அப்ப இழு விசை என்ன இருக்க வேணும்? அவ்வளவுதானே, ஈஸி தானே. விளைவுல அதுல 3 ஒரு பங்கு வர வேணும். mg/3 தான் விளைவு வர வேணும். அப்ப எதிர்க்கிறவர் என்ன செய்ய வேணும்? 3 2 பங்கா இருக்க வேணும். அதாவது ஒரு பங்கு மிஞ்சி வரும். 3 ஒரு பங்கு தானே கீழே வரும் விளைவுளாக. அப்ப டென்ஷன் 3 2 பங்கா இருக்க வேணும். அதான் 2mg/3 சொன்னேன். இங்க 20 கிலோகிராம் இருக்கு. அப்ப 2mg/3 என்ற எவ்வளவு? 2mg 400/3. 400/3 என்றது வந்து 400/3 என்ற டென்ஷன் இருக்க வேணும். 400 3 டென்ஷன். இது விளங்குச்சதா? இப்ப சொன்னது விளங்குச்சா? கொஞ்சம் பேருமா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏனண்டா நாங்க பின்னுக்கு செய்யும் போது நான் இதே மாதிரி தான் சொல்லி கொண்டு போவேன். சமன்பாடு எழுதி கொடுக்க மாட்டேன். அப்ப உங்களுக்கு புரியா போயிரும் பாருங்க. நீங்க இப்ப இதை புரிஞ்சு கொள்ளலன்னா நான் பின்னுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி காட்டுற போது உங்களுக்கு புரியாம இருந்து போவேன். சோ இப்ப நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்ப சொன்னது விளங்குச்சா? இதான் படமே கிளாஸ்ல ஆகல் ரொப்பா இருக்காங்க. ஒரு இடையில படம் விட்டா அவ்வளவுதான், பின்னுக்கு விளங்காது. இதே போல அந்த துணிவின் பிரச்சனை எல்லாருமே சமன்பாடு பாய்ச்சல் எடுப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த துணிவுக்கு என்ன, இது எப்படி பார்க்கலாம் சொல்ற பாருங்க. இது மேல் நோக்கி இருந்தது, மேல் நோக்கி G/3 என்ற ஆரம்பங்களே இருந்தது. அப்ப அதுக்கு மேல் நோக்கி விளைவு விசை வரணும். எவ்வளவு வரணும்? അതിന്റെ mg/3 வரணும். இங்க ഇതിന്റെ weight by 3 என்றது வரணும். അതിന്റെ weight அதுக்கு வரணும். ஓகே தானே? சோ அதுக்கு மேல் நோக்கி ஸ்மால் mg/3 தானே ஆக்சுவலா விளைவு வந்து 100/3 வரை வரும். வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இவருக்கு மேல் நோக்கின விளைவு விசை mg/3 வரை வரும். கீழ் நோக்கி mg இருக்கு. அப்ப டென்ஷன் தானே மேல் நோக்கி தொலைப்படுறது. அது எவ்வளவா இருக்க வேணும்? இந்த வெயிட்டை போல 1/3 பங்கு விளைவுளாக மேல் நோக்கி வரணும் என்றால் டென்ஷன் எவ்வளவா இருக்க வேணும்? அந்த 1/3 பங்கை போல 4 மடங்கு இருந்தால் தான் விளைவு மேல் நோக்கி mg/3 வரும். 1/3 பங்கை போல 4 மடங்கு இருக்கும். 4 times of mg/3 டென்ஷன் இருக்கும். அப்பதான் விளைவு மேல் நோக்கி mg/3 வரும். கீழே mg இருக்குது, மேல மிஞ்சுறது mg/3 வரணும். அப்ப 4 மடங்கு mg/3 வச்சா தான் சரி வரும். 3 மடங்கு mg/3 என்ன, mg தானே. அப்ப இன்னொரு பங்கு தானே மிச்சம் பொருள் வர வேணும். சோ 4 மடங்கு mg/3 வைக்கலாம். டென்ஷன் 4 mg/3, இவற்றை 4 mg/3. இவர் mg என்ன இருக்கு? 100 நியூட்டன். இப்ப 400 3. ஆக்சுவலா அங்க வரதான் இங்க வரும்போது வேற பிரச்சனை. இவருக்கு சொன்னாலும் அதே போல நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். இதே விஷயத்தை நீங்க சமன்பாடு எழுதினாலும் புரியும். அதை சொல்லி பார்த்தா டென்ஷன் எந்த சமன்பாடுல பிரதிட்டாலும் டென்ஷன் 4/3 கிடைக்கும். ஓகே தானே? சோ இவ்வளவு விளக்கம் உங்களுக்கு வடிவா புரிஞ்சுக்க வேணும். இதை சொன்ன மாதிரியே நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதோட இன்னொரு விஷயம் நீங்க யோசிக்க வேணும். இதுல விட நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இதோட இன்னொரு பிரச்சனையை விளங்கப்படுத்துறேன். அந்த குழி என்ற விஷயம் கிட்டத்தட்ட 1 hour ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் 1 hour புரிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். நிறைய ப்ராப்ளம்ஸ் எது காட்ட மாட்டேன். இந்த இப்படித்தான் நீங்க யோசிக்க வேணும்ன்றதான் புரிஞ்சு கொள்ள வேணும். சரிதானே? அதுதான் நீங்க முக்கியம். அதை வச்சுக்கொண்டு பிறகு மிச்சம் எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்களா செய்வோம். கொஞ்சம் பேருமா நோட் பண்ணிக்கொள்ளும்.
ரைட். சோ இதே போல இந்த இயக்கம், இந்த கப்பியில் இருக்கிற துணிகளுடைய இயக்கம் முற்றுமுழுதாக 10 கிலோகிராம் துணிவு, 20 கிலோகிராம் துணிவு, இப்படி ஒரு இழையால காட்டி விட்டுக்கலாம். 20 கிலோகிராம் துணிவை இந்த பக்கமாக 200 நியூட்டன் விசையோடைய, அந்த 10 கிலோகிராம் துணிவை அந்த பக்கமாக 100 நியூட்டன் விசையோடைய விழுக்கிற போது நடைபெறுகின்ற நேர்கோட்டு இயக்கமும் இந்த இயக்கமும் முற்றுமுழுதாக ஒரே மாதிரியானது. அது முற்றுமுழுதாக இல்ல, அது இது ரெண்டும் ஒப்பிடக்கூடிய ஒன்று. சரிதானே? இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? இழுவிசை இங்கே எதிர்க்கிற இழுவிசை அங்கேயும் இருக்கும், அங்கே ஆதரிக்கும். இங்கே இருக்கிற இழுவிசை அங்கே இருக்கும், இவரை எதிர்ப்பார் அவர் ஆதரிப்பார். பாருங்க, அதே இழுவிசை இவரை எதிர்ப்பார் அவர் ஆதரிப்பார். இங்கே இந்த தொகுதிக்கான 20 கிலோகிராம் 10 கிலோகிராம் இல்லை பாரமற்றது. தொகுதி 30 கிலோகிராம் துணிமாறுது. தொகுதிக்கு ஆதரிக்கின்ற விசை என்ன? 200. எதிர்க்கின்ற விசை என்ன? 100. அப்ப என்ன விளைவுல இருக்குது? 100. இந்த பக்கமாக 100 விளைவு இருக்கு. 30 கிலோகிராம் துணி 100 நியூட்டன் விளைவு. என்ன ஆக முடியுது? இந்த பக்கமாக 10/3 மின்சக மாற்றம் ஆகும். இங்க என்ன விளைவு? 400/3 தான் தரும். இதை நீங்க வேர் பண்ணி பாருங்க. இவருக்கு ஒரு எப்சிலானுமே அவருக்கு ஒரு எப்சிலானுமே எழுதுனீங்கன்னு சொன்னா, கப்பிக்கு நீங்க முதல்ல எழுதின அதே எப்சிலானுமே சமன்பாட்டை போல இங்க வரும். ரெண்டு இயக்கம் ஒரே மாதிரியானது. இங்க இவர் இயங்குறது இந்த திசையில, அவர் அதை செய்யணும். இங்க மட்டும் கொஞ்சம் மாறும். இவர் கீழே வந்து அவர் மேல போகணும். பட் இதுவும் அதுவும் ஒரே தன்மைகளோட ஒப்பிடக்கூடிய இயக்கம். சரிதானே? இங்க இருக்கிற விவசாயம் அங்கே இருக்குது, ஆதரிக்கிறது இருக்கிறது எல்லாம் ஒரே தன்மையோட இருக்குது. ஒப்பமானதா இருக்கு. இது நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இது ரெண்டும் ஒப்பிடக்கூடிய விஷயம் ஏற்றுக்கொள்றீங்களா? Right. Okay. So கப்புகளுடைய இயக்கம் தொடர்பாக இவ்வளவு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோம். இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே தானே? பண்ணிக்கொண்ட பிற்பாடு கப்பிகளும் முடிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிராக்டிஸ் பண்ணுவோம். ரைட்? 2-3 ப்ராப்ளம் நாங்கள் பண்ணி காட்டினா போதும், எப்படி பாதிக்கணும்னு புரிஞ்சு கொள்வீங்க. ஓகே தானே? சரி. ஸோ அப்போ இன்னும் ஒரு சின்ன விஷயம் பாருங்க. இதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும். ஆக்சுவலா அது அடுத்த லெவல்னு சொல்லவே முடியாது. இது ரொம்ப கிட்ட இருக்கிற பற்றினது. இந்த மாதிரி தொகுதி இருக்குது. 20 கிலோகிராம் 10 கிலோகிராம் கப்புகள் என்று நட்சத்திரம் அந்த 10 கிலோகிராம் இருக்குது. இந்த தொகுதி என்ன முழுக்கள் இயங்கும், இங்க இருக்கிற இழுவிசை என்ன, அந்த இருக்கிற இழுவிசை என்ன, டக்குன்னு ஆன்சர் பண்ண வரும். எதுவுமே செட் சொல்ல வேண்டாம், டக்குன்னு ஆன்சர் பண்ண வரும். என்ன 6 முழுக்கள் இயங்கும், என்ன இழுவிசை, ரெண்டும் வேற வேற இழுவிசை இருக்கிறதால என்னென்ன இழுவிசை டக்குன்னு ஆன்சர் பண்ண வரும். 20 கிலோகிராம் 10 கிலோகிராம் 10 கிலோகிராம் கப்பிகள் ஒப்பமானது, இல்லை காரம் இல்லாது, விரிவடாது, மேசை ஒப்பமானது.
கேள்வி கேட்டு அடுத்த செகண்ட் ஆன்சர் வரவும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். டக்குன்னு சொல்லுவான். Fine. Right. Okay. நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்க. quite easy. ஆதரிக்கிற விசை 200, எதிர்க்கிற விசை 100. இங்க எதுவுமே கிடையாது. இங்க இந்த இதை வந்து எப்படி ஒப்பிடலாம் என்று சொன்னால் இந்த மாதிரி. நியூட்டன் 20 கிலோகிராம் 10 கிலோகிராம் 10 கிலோகிராம் இப்படியான ஒரு இயக்கத்தை இங்கே ஒப்பிட்டுக் கொள்ளுகிறோம். சோ ஆதரிக்கிறது 200, எதிர்க்கிறது 100. சோ விளைவு 100, தொகுதிக்கான விளைவு விசை 100 நியூட்டன். 40 கிலோகிராம் துணிவு மொத்தமா இருக்கு. 10 10 20 மொத்தம் 40 கிலோகிராம் துணிவு இருக்கு. 40 கிலோகிராம் துணிவுல 100 நியூட்டன் விளைவு விசை இருந்தால் தொகுதி 2.5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆர்முடுகள் போக வேணும். இதற்கு ஒரு ஆர்முடுகள், இதற்கு இளவார ஆர்முடுகள், நீளவார ஆர்முடுகள் எல்லாம் 2.5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ரொம்ப ஈஸி தானே? ரைட். அடுத்தது இங்கே என்ன விளைவு இருக்குது, அங்கே என்ன விளைவு இருக்கு, டக் 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 சொல்லுவாங்க. ரைட், ஃபைன். ஓகே, கேட்ச் பண்ணிட்டீங்க. ரைட், இதுதான் தேவையானது. ஓகே இல்ல? ரைட். இது கீழ் நோக்கி இயங்க வேணும். mg/4 என்ற ஆர்முடுகள், g/4 என்ற ஆர்முடுகள். அப்ப இங்க இழுவிசை என்ன இருக்கணும்? வெயிட்டை போல முக்காவாசி. வெயிட்டை போல காவாசி தான் கீழ் நோக்கின விளைவுல வர வேணும். அப்ப டென்ஷன் வெயிட்டை போல முக்காவாசி இருக்க வேணும். வெயிட் 200 என்றால் டென்ஷன் 150 இருக்க வேணும். 150. அப்ப இங்கேயும் 150 இருக்கு. அது இருக்கட்டும், பரவாயில்ல. இங்கே பார்ப்போம். இவர் மேல் நோக்கி இயங்க வேணும். ஜியை போல காவாசி, g/4 என்ற ஆர்முடுகளை இயங்க வேணும். அப்ப விளைவுல என்ன இருக்க வேணும்? அவட்ட வெயிட்டை போல காவாசி இருக்க வேணும். அவட்ட வெயிட் என்ன? 100. சோ என்ன விளைவு இருக்க வேணும்? 25. அப்ப டென்ஷன் என்ன? 125. அப்ப இங்கேயும் 125. சரி, ஒரு செக் பண்ணி பார்க்கணும் சரியானதா இல்லையான்னு பாருங்க. 150 125. அப்ப என்ன விளைவு? 25 விளைவு. 10 கிலோகிராம் 20 நியூட்டன் விளைவு. சரியா தான் இருக்கு. ஓகே, ப்ராப்ளம் சால்வ். சரி, இதை நீங்க வடிவம் எழுதண்டா எப்படி எழுத வேணும்? எஸ்ஏல ஸ்ட்ரக்சர் வந்து என்ன எழுத வேணும்? தனித்தனியா எழுத வேணும். 20 கிலோகிராம் திணிவுக்கு கீழ் நோக்கி F சமன் ma பிரயோகிக்க. mg - t1 சமன் ma. இரண்டாவது சமன்பாடு இவர் 10 கிலோகிராம் திணிவுக்கு மேல் நோக்கி F சமன் ma பிரயோகிக்க. t2 - mg சமன் 10a எழுத வேணும். அவருக்கு ஒரு சமன்பாடு எழுத வேணும். 10 கிலோகிராம் திணிவுக்கு கிடையாக F சமன் ma பிரயோகிக்க. t1 - t2 சமன் 10a. இது மூன்றாவது சமன்பாடு. எல்லாம் எழுதி கொண்டா சுருகி கொண்டா ஆர்முடுகளும் t1 t2 பரிமாணங்களும் கிடைக்கும். ஓகே, அதை எழுதுவோம். படிவாட்டம் தானே, நோட்ஸ் படிவாடு எழுதுவோம். 20 கிலோகிராம் திணிவுக்கு கீழ் நோக்கி F சமன் ma பிரயோகிக்க. அப்ப 200 - t சமன் t1 என்று போடுவோமா, சமன் 20a. இது முதலாம் சமன்பாடு எழுதுவோம். ஓகே, எழுதி கொள்ளுவோம். அதே போல 10 கிலோகிராம் திணிவுக்கு மேல் நோக்கி F சமன் ma பிரயோகிக்க எழுதுவோம். t2 - 100 சமன் 10a என்று எழுதுவோம். அந்த 10 கிலோகிராம் கிடையாக F சமன் ma எழுதுவோம். ஓகே, கிடையாக F சமன் ma எழுதிக் கொள்ளுவோம். t1 - t2 சமன் 10a என்று எழுதுவோம். மூன்று சமன்பாடுகள். மூன்றையும் தீர்த்து காட்டும் ஒரு சொல்லி காட்டுவோம். காட்டினா அவங்களோட நோட்ஸும் படிக்காரு. ஓகே, இதே போல படிவா எழுதி வைக்கணும். நோட்ஸும் தேவைதானே. இதே போல தான் நீங்கள் பார்ட் 2ல எழுத வேணும். ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல வந்தா இது மாதிரி எழுத வேணும். ஸோ அதை கொஞ்சம் படிவா எழுதி வச்சுக்கணும் கோப்பில. ரைட். ஸோ நீங்கள் இனி அது அவ்வளோ பிரச்சனை போதும். மற்றது நோட்ஸை வந்து ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது என்ன படிக்கிறீங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறோம், அது அந்த
எப்படி நம்ம யோசிச்சு பழகிறோம்ன்றது உங்களோட மைண்ட்ல இருக்கும். அதை வந்து ஒரு காப்பி எழுதி வச்சிருக்கீங்க, அதை நீங்க வந்து அடாப்ட் ஆகணும். அது அப்படி ஆகிடுவீங்க, கொஞ்சம் போக நீங்க அந்த மாதிரி ஆகிடுவீங்க. நோட்ஸை சரியா மெயின்டைன் பண்ண வேணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே தானே? இது உங்களுக்கு நோட்ஸ் சொல்ல இயலாது. ஆக்சுவலாக நான் சொல்றதே கிடையாது, ஒரு கிளாஸ் சொல்றது இல்லை, ஜஸ்ட் நோட் பண்றதா இல்லை. ரியல் கிளாஸும் அப்படித்தான், இங்கேயும் அந்த மெத்தட் போயிட்டு இருக்குது. அப்போ ப்ராப்ளம்ஸ் சால்வ், ஒவ்வொரு பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ், ஒவ்வொரு ஐடியாஸ் நீங்க கேட்ச் பண்ற ஒவ்வொரு ஐடியாஸ் எல்லாம் குறைச்சு உங்களோட நோட்ஸை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண பாருங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட் நான் கேட்கறது ஒன்றே ஒன்றுதான், நோட்ஸ் காட்டணும். ஏன்னா நோட்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்லாத போது நீங்களாக வகுப்புல பார்க்கறது தான் எழுதி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் எழுதி வச்சு கொள்வீங்க. அப்ப அதை பார்க்க எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, ரைட்? நீங்களா ஓனா நோட் பண்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எனக்கு விளங்கிடும், இதில் வந்து புரிஞ்சு கொண்டாரு. சரிதானே? அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். ஜஸ்ட் வந்து என்ன சொல்றது, ஒரு உங்களோட வேற நோட்ஸ் இருக்குது தானே அல்லது வேற புக் இருக்குது தானேன்னு சொல்லி போட்டு இதை கவனம் இல்லாம அப்படியே பார்த்து கொண்டு இருந்து போயிட்டா அதுல ஒன்றும் அவ்வளவு பெரிய பிரயோசனம் கிடைக்காது. ரைட்? நோட் பண்றதுக்கு போதுமான டைம் கிடைக்குது தானே, காரணம் தானே. அந்த டைம்ல வடிவா நோட் பண்ணி அது ப்ராப்பரான ஒரு இதாக நீங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு நோட்ஸ் காப்பி நீங்க சரியா மெயின்டைன் பண்ணுவாங்க. ரைட்? ஓகே, இப்போ இன்றைக்கு இவ்வளவு போதும். இனி திங்கட்கிழமை நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். ரைட்? ஸோ நியூட்டன்ஸ் லோவில் வந்து புலி ஸ்டார்ட் பண்ணி போட்டோம். இதுல இன்னும் கொஞ்சம் விஷயம் கிடக்குது. பிறகு லிஃப்ட்ல வர மோஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கு பிறகு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கொஞ்சம் மிக்ஸ்டா வர ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். சில ஃப்ளோ, இப்போ என்ன சொல்ற, பைப்ல வர ஒரு பைப்ல திரவம் கொண்டு வந்து அதுக்கு சுவர்ல அடிக்கிற போது என்ன நடக்கும், அந்த காலிஷன்ல இருக்கிற ரேட் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் என்ன மாதிரி வருது, ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிற போது அது என்ன மாதிரி வழியை பிடிச்சி கீழே தள்ளி விடும், ஒரு ஃபேன் எப்படி வழியை பிடிச்சி கீழே தள்ளி விடுது, அங்கே என்ன மாதிரி விசைகள் வழங்கப்படுதுன்ற மாதிரி பிரச்சனை தனியா பார்க்கிறோம். அது கிட்டத்தட்ட வழித்தடை, ஒரு இயங்குகிற உடல்களுக்கு கிடைக்கிற வழித்தடை என்பதும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் பண்ணக்கூடிய தியரிகள் நம்ம பார்த்துக்கொள்வீங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய மாதிரி 2-3 ப்ராப்ளம்ஸ் பார்த்த உடனே இந்த நியூட்டன்ஸ் லோவை அப்ளை பண்றதுக்காக டிபிக்கலா நாங்க பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சு போயிடும். பிறகு அதை வச்சுக்கொண்டு நீங்க பாஸ் பேப்பரை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே தானே? ரைட். ஸோ கன்சர்வேஷன் மூமெண்ட்டும் முடியுது, நியூட்டன்ஸ் லோவும் முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு இப்பதான் நீங்க பிசிக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. நியூட்டன்ஸ் லோவை படிக்க தொடங்கும் போதுதான் பிசிக்ஸ் ஆரம்பிக்குது. சரிதானே? ரைட். கிளாஸ் வந்து நாளைக்கு கிடையாது. எப்போ கிளாஸ்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் தான் இப்ப இருக்குது. இனி வேவ்ஸ் வந்து எப்ப வைக்கிறது? எனக்கு 2 hours ஸ்டார்ட் பண்ணி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நடந்து அதுக்கு பிறகு சவுண்ட் என்ற பாடம் ஆரம்பிப்போம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நடந்து முடிகிற டைமோட பேரலா ஆப்டிக்கல் பேசஸ் ஆரம்பிப்பேன். இதுக்கு மொத்தமா 4 hours தேவை. ஃபர்ஸ்ட் 2 hours அது எப்போ வைக்கிறது? சாட்டர்டே சண்டே இதே டைம்ல கண்டினியூ பண்றதா இல்ல நைட்ல வைக்கிறதா? 8 to 9, 9 to 10 அந்த மாதிரி டைம்ல வைக்கிறதா? இது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, பைபிள்ல, டெலிகிராம்ல பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே தானே? ரைட். அதை பார்த்து டிசைட் பண்ணு. பெரும்பாலும் நெக்ஸ்ட் வீக்கோ அடுத்த வீக்ல அந்த செக்ஷன்ஸை நாங்கள் ஆரம்பிப்போம். ஓகே, ஸ்டாப் பண்றேன். Thank you.